வணக்கம். சிந்திக்க துணிக. இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு தமிழ் தேசியத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, தமிழ் பார்ப்பனர்கள் சங்கிகளா இருக்கணுமா? தமிழ் தேசியவாதிகளா இருக்கணுமா? அப்படின்ற ஒரு விவாதத்தை எழுப்பியிருக்கு. அதுவும் குறிப்பா வரப்போற சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி 6 தமிழ் பார்ப்பனர்களுக்கு வேட்பாளர்களாக போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுல மயிலாப்பூர் தொகுதியில வேட்பாளரா போட்டியிட போறதுதான் திரு அருண். வாங்க அவர்கிட்ட பேசி தமிழ் பார்ப்பனர்கள் ஏன் தமிழ் தேசியத்துக்கு வலு சேர்க்கணும் அப்படின்றத பேசி தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் அருண். வணக்கம். அருண், கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி எங்களுக்கு சுருக்கமா உங்க சின்ன அறிமுகம். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கோவையில தான். நான் 92ல பிறந்தேன். என்னோட கல்வி, பள்ளி கல்வியா இருக்கட்டும், இல்ல கல்லூரியா இருக்கட்டும், என்னோட முதல் வேலை எல்லாமே கோவையில தான் இருந்திருக்கு. நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன். 2023ல நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். இதுதான் என்னோட பத்தி ஒரு சின்ன சுருக்கம். நல்லது, நல்லது. பொதுவா இந்த மாதிரி அரசியல் தளத்துல இளைஞர்கள் வரும்போது எனக்கு என்ன கேட்கணும்னு தோணும்னா, எந்த எந்த கட்டத்துல அரசியலை நம்ம கவனிக்கணும்? அரசியல்லையும் குறிப்பா வந்து பல சித்தாந்தங்கள் இருக்கு, பல கோட்பாடுகள் இருக்கு. அதுல குறிப்பா ஏன் தமிழ் தேசிய அரசியலுக்கு தமிழர்கள் வந்து ஆதரவு தரணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. உங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல், பொதுவாகவே அரசியல் ஈடுபாடு எப்ப வந்தது? அதுலயும் குறிப்பா தமிழ் தேசிய அரசியல்ல நீங்க ஈடுபட ஆரம்பிச்சது எப்ப? ஏன்? நான் வந்து 2016 காலகட்டத்துல நான் வந்து வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ துபாயில வேலை செய்யும் போது அங்க ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சேன். அப்போ அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குது 2016ல. நான் அங்க தூரத்துல இருந்து சமூக ஊடகத்தின் வாயிலாக மட்டும் இந்த போராட்டத்தை நான் கவனிக்கிறேன். அப்போ அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அதிகாரத்தை எடுத்து சண்டை போடணும்னா அது மக்கள் சக்தியால முடியும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப எது வந்து மக்கள் சக்தியெல்லாம் ஒன்னா சேர்க்கணும்னா அது அரசியல் தான் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அப்ப சீமான் அண்ணன் பேசுற கருத்துக்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறேன். சீமான் அண்ணன் மூலியமா தான் அரசியல் புரிதலே வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசியல்னா வந்து ஒரு சாக்கடை, அரசியல்வாதிகள் கேட்டவங்க இந்த மாதிரி ஒரு சிந்தனையில இருந்தாரு. அப்புறம் சீமான் அண்ணன் பேசுறதெல்லாம் கேட்டுதான் அரசியல் புரிதல் வர ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ அவர் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்ப அது தமிழ் தேசியம்லாம் எனக்கு தெரியல. ஆனா பேச பேச அதுக்கு அந்த கருத்துக்களை கேட்டு கேட்டு இந்த கொள்கைக்கு பேரு தமிழ் தேசியம் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அப்ப இன்ன பிற கட்சிகள் அவங்க சொல்ற கொள்கைகள் எல்லாத்தையும் நான் என்னன்னு படிக்கிறேன். இப்போ திராவிடமா இருக்கலாம், இந்துத்துவா இருக்கலாம், கம்யூனிசம் இல்லை, கேபிட்டலிசம் இல்லை, சோசியலிசம் இல்லை, இந்த மாதிரி பல அரசியல் புத்தகங்கள் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு தமிழனா எனக்கு எப்பவுமே வந்து தமிழ் தேசியம் தான் எனக்கு கனெக்ட் ஆகிற ஒரு அரசியலா இருக்கு. ஆனா அப்ப அரசியல் விழிப்புணர்வு வந்தது இது மூலியமா தான். அப்புறம் அதுக்கு எனக்கான அரசியல் இன அரசியல் தான் சரியான அரசியல்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. என்ன வந்து என்னால ஹிந்துன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறத விட நான் வந்து ஒரு தமிழன் என்னோட இனமா நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதோ சரியா இருக்கும்னு அப்ப அது ஏன் எதனாலங்கிற புரிதல்லாம் இல்லை. ஆனா நான் தமிழங்கிற உணர்வு மட்டும் தான் இருந்தது. ஸோ அப்படிதான் வந்துட்டு எனக்கு என்னோட அரசியல் துவக்கமும் அதுதான். புரியுது, புரியுது. இப்ப தமிழ் தேசிய எழுச்சி தமிழ்நாட்டுல வந்து 2009 அந்த ஈழத்துல நடந்த இனப்படுகொலை, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி இதெல்லாம் நடந்தப்ப குறிப்பா தமிழர்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, யார் தமிழர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. நான் அரசியலை கவனிக்க ஆரம்பிச்ச பிறகு எல்லா இளைஞர்கள் மாதிரியே அரசியல் ஈடுபாடு இல்லாம அதுல ஒரு வெறுப்பு இருந்த காலம் போய் அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சப்ப இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாவும் ரொம்ப ஒரு நகைச்சுவையாவும் இருந்தது. தமிழ்நாட்டுல வந்து தமிழர்கள்ட்ட யார் தமிழர்கள்னு கேட்கிறான், தெரிஞ்ச வினாக்கு விடை கேட்கிற மாதிரி இல்லையா? நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, யார் திராவிடர்கள், நீங்க யார் அப்படின்ற கேள்வியை கேட்காததுனாலதான் தமிழர்கள் இந்த நிலையில இருக்காங்கன்றது என்னோட கருத்து. அப்ப உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், யார் திராவிடர்கள்? அது யார் திராவிடர்கள் சொல்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல தமிழர்களை பார்த்து யார் தமிழர்னு கேக்குறாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம உரிமைகள் எல்லாம் இழந்து எப்படி சொல்றது ஒரு அடிமையான நிலையில இருக்காது. எவ்வளவு ஒரு அவலமான நிலை. அந்த கேள்வி கேட்கறதுக்கு இங்கிருந்து தைரியமும் துணிச்சலோ வருதோன்னு நினைக்கும் போது எவ்வளவு இழிச்சவாயங்களா இருக்கோங்கிற ஒரு உணர்வு தான் வருது. திராவிடர்கள்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். திராவிடம்ங்கிற வார்த்தையில இருந்தே போவா. திராவிடம்ங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை.
ம். திரன்னா 3ன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்துல ஏக்கம்னா 1, துவேன்னா 2, திரன்னா 3. ம். விட்னா கடல்னு அர்த்தம். அப்போ விட்னா 3 கடல் அப்படிங்கிற குறிக்கிற 3 கடல் சேர்ற இடத்த திராவிடம்னு குறிக்கிறாங்க. பேசிக்கா பெனின்சுலா, தீபகற்பம், ம். இந்திய துணைக்கண்டத்துல சவுத் இந்தியாங்கிறது தான் திராவிடம். அப்போ ம். அவங்க என்ன குறிக்க வராங்கன்னா, திராவிடம்ங்கிறது அது வந்துட்டு ஒரு இன வரையறையோ ஒரு மொழி வரையறையோ இல்ல, அது வந்து ஒரு நில வரையறை தான். ம். சவுத் இந்தியாங்கிறத குறிக்கிறதுக்கு அதனாலதான் தமிழ்நாட்டுல நிறைய நிறைய சங்கங்கள், அசோசியேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு சவுத் இந்தியாங்கிற பேர்ல இருக்கும். இப்போ ம். தமிழ் தென்னிந்திய நடிகர் சங்கம்னு இருக்கும், தமிழ்நாட்டு நடிகர் சங்கம்னு இருக்காது. சிட்ரா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சிட்ரான்னு ஒரு இடம் இருக்கு, சவுத் இந்தியன் டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன் இருக்கு. அந்த மாதிரி சவுத் இந்தியாங்கிற குறிக்கிறதுக்கான அந்த அந்த பதத்தை குறிக்கிறதுக்காக பயன்பட்ட ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான் திராவிடம்ங்கிறது. அப்போ ம். இத வந்து விளக்கி நாம சொல்லிதான் தெரிஞ்சுக்க வேண்டிய நிர்பந்தத்துல இங்க இருக்கிற திராவிட கருத்தியல் பேசுறவங்க இருக்காங்க. திராவிடம்ங்கிறது என்னங்கிறதே நம்ம தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. அவங்க அவங்க கருத்தியல் அந்த அளவுக்கு சிதைஞ்சு போயிருக்கு. நல்லது. அது போக நான் நான் வாசிச்சது, நம்ம கேட்டது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, குறிப்பா இந்த திராவிட அப்படின்ற வார்த்தை வந்து பிராமணர்கள், அதாவது வடக்குல இருந்து தென் பகுதிக்கு, தென் இந்தியாவுக்கு வந்த பிராமணர்களை குறிக்கப்பட்ட சொல்லுன்னு பார்க்கப்படுது இல்லையா? ஆமா, அப்ப ஆமா. அது போக வந்து தமிழ் தேசிய பேரியக்கத்தோட ஐயா மணியரசன், நம்ம மன்னர் மன்னன் இவங்கெல்லாம் வந்து அதை விலக்கி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இன்னைக்கும் கூட அந்த திராவிட அப்படின்ற சொல் வந்து பிராமணர்களுக்குரியதுதான் அப்படின்றத சொல்றாங்க. சமீபத்துல வந்து புது சங்கராச்சாரியாரா வந்தவரோட லாஸ்ட் டைம்ல கூட அந்த திராவிட அப்படின்றது இருக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரியுது. ஆமா, ஆனா ஆமா. இன்னும் இந்த திராவிடர்கள் அப்படின்ற போர்வையில யாரு நம்மள ஆட்சி பண்றாங்க? அதோட தேவை எங்க இருந்து வருது? திராவிடர்ங்கிற இப்ப இன்னைக்கு தேதிக்கே அது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு அண்ணன் சீமான் சொன்னதுதான் நமக்கு. திராவிடம் என்பது தமிழர் அல்லாதோர் தமிழ்நாட்டில் வசதியாக வாழ்வதற்கும் தமிழர்களை அடிமைப்படுத்தி ஆள்வதற்கும் பயன்படுத்தப்படுகிற ஒரு சொற்பதம் தான் திராவிடம். அதுக்கு பின்னாடி எந்த ஒரு சாலிடான கோட்பாடெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு அவங்க சொல்ற அந்த சமூக நீதி, பெண் விடுதலை அதெல்லாம் வந்துட்டு அவங்க சொல்ற அந்த திராவிடங்கிற அரசியலுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவானது இல்ல. அது எல்லா அரசியல் தத்துவங்கள்லயும் இருக்கும், அது தமிழ் தேசியத்திலயும் உண்டு. அப்போ அந்த அந்த எளிமையா சொல்லணும்னா பிறமொழியாளர்கள் தங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சுக்கிட்டு தமிழர்களாவே வேஷம் போட்டு தமிழர்கள் ஆட்சி செய்யறதுக்காக பயன்படுத்துற ஒரு சொல் தான் திராவிடம். நல்லது, நல்லது. இப்ப என்னோட அடுத்த கேள்வி, இந்த திராவிடர் இயக்கம் அப்படின்றத உருவாக்கின அதோட தலைவரா இருந்த ஐயா ஈவேரா, அவரை பத்தி சமீப காலத்துல பல விமர்சனங்கள் முன் வைக்கிறாங்க. அதுல வந்து 2 முக்கியமான தரப்பு. ஒண்ணு வந்து இந்துத்துவ அமைப்புகள், இந்திய தேசிய பேசக்கூடிய கட்சிகள், அமைப்புகள் ஐயா ஈவேராவை எதிர்க்கிறாங்க. இன்னொன்னு தமிழ் தேசியவாதிகள், அதுவும் கடந்த ஒரு 6 மாதத்துல இருந்து 1 ஆண்டு தீவிரமா எதிர்க்கிறாங்க இல்லையா? அத வந்து அண்ணன் சீமான் வந்து பல மேடைகள்ல சமீபத்துல ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆராய்ச்சியாளர், நான் முன்னாடி சொன்ன மாதிரி மன்னன் அண்ணன், அப்புறம் தமிழ் தேசிய பேரியக்கத்தோட தலைவர், அங்க மற்ற தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே வந்து ஆதாரத்தோட வந்து முன்வைக்கிறாங்க. ஏன் வந்து தமிழ் தேசியவாதிகள் ஐயா ஈவேராவை எதிர்க்கிறாங்க அப்படின்னு. இப்ப உங்கள்ட்ட நான் கேக்குற கேள்வி, நீங்க ஈவேராவ அவரோட கருத்துக்களை எதிர்க்கிறீங்களா? எதிர்க்கிறதா இருந்தா நீங்க ஒரு தமிழ் பார்ப்பனர் அப்படின்ற ஒரு அடிப்படையில இருந்து எதிர்க்கிறீங்களா? இல்ல ஒரு தமிழரா இனம் சார்ந்து மொழி சார்ந்து எதிர்க்கிறீங்களா? தமிழரா இருந்துதான் இப்ப எதிர்க்கிறேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி 2 கேம்ப்ல இருந்தும் திராவிடத்தை அட்டாக் பண்றாங்க. தமிழ் தேசிய கேம்ப்ல இருந்தும் திராவிடத்தை அட்டாக் பண்றாங்க, ஹிந்துத்துவா கேம்ப்ல இருந்து திராவிடத்தை அட்டாக் பண்றாங்க. ஆனா ஏன் வந்து ஹிந்துத்துவா கேம்ப்ல இருந்து திராவிடத்தை அட்டாக் பண்ணும்போது அது சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, இல்ல அதுக்கு அது இன்டெண்டடான எஃபெக்ட கொடுக்க மாட்டேங்குதுன்னா, அவங்க மதம் சார்ந்து யோசிக்கிறாங்க. பெரியார் வந்து எப்படி இந்த மதம் சார்ந்து இல்ல இறை நம்பிக்கை சார்ந்து என்னென்ன பேசியிருக்காரோ அந்த ஆங்கிள் இருந்து அவங்க எதிர்க்கிறாங்க. நம்ம இயல்பாவே வந்துட்டு நம்ம தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும்னு நினைக்கிற மக்கள். அப்போ நமக்கு வந்துட்டு அவங்க மதம் சார்ந்து அட்டாக் பண்ணும்போது நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல. ஆனா தமிழ் தேசியவாதிகள்
பெரியார தாக்குறாங்க, இல்ல தமிழ் தேசியவாதிகள் பெரியார் மேல விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அது வந்துட்டு மொழி சார்ந்து இனம் சார்ந்து வைக்கிறாங்க. அந்த அந்த விமர்சனம் தரவா எடுபடுது. அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், திராவிடர்கள் இவங்க கூட ஹிந்துத்துவ ஆட்களோட சண்டை போடுறதுக்கு விரும்புவாங்க. ஏன்னா அந்த சண்டையில அது ஈஸியா ஜெயிச்சிடலாம். அது ஒரு ஜெய்சங்கர் ஃபைட் மாதிரி ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆனா அப்படியே திரும்பி இந்த பக்கம் தமிழ் தேசியவாதிகள் கூட சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களால டிஃபெண்டே பண்ணிக்க முடியாது. இனம் சார்ந்து நம்ம பேசும்போது ஐயா பெரியாருக்கு பெரிய இனம் சார்ந்த சிந்தனை இருந்திருக்காது. அதுல ஒரு ஒரு தெளிவு இருந்திருக்காது. இல்ல மொழிக்கு இருக்கும்போது கூட தமிழ் மொழியை பழிச்செல்லாம் பேசியிருக்காரு. நான் வந்து பெரியார் எனக்கு அவர் மேல ஏன் ஒவ்வாமைனா 2 காரணத்தினால. ஒண்ணு, தமிழை பழிக்கிறாரு. தமிழை பழிச்சு பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. 2வது, அவர் நாத்திகம் பேசுறாருல, அது ஒரு மடமைதான். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து இல்லைன்னு சொல்றது ஒரு முட்டாள்தனம். தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லணும். ஆனா தெரியாத விஷயத்த அப்படி இல்லைன்னு மறுக்கும் போது அதுவே வந்துட்டு ஒரு ஒரு தெளிவான சிந்தனை இருக்கிற ஒரு நபர் அப்படி செய்ய மாட்டாங்க. He'll either search for evidence or if he is not able to find, then he might அப்ப என்ன என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நமக்கே இந்த விஷயம் தெரியல. இப்ப நான் வந்து என்கிட்ட கேட்டா கடவுள் இருக்காங்களா இல்ல கடவுள் இருக்காரான்னு என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன், எனக்கு கடவுள் இருக்கா இல்லையான்னு தெரியாதுன்னு. ஏன்னா நம்ம ஹியூமன் மைண்டுக்கு வந்துட்டு இந்த இறைத்தன்மைய புரிஞ்சுக்கலாம் முடியாது. அதுக்கான கெப்பாசிட்டி நம்ம மூளைக்கு இல்ல. அதை உணர முடியும் சில செய்கைகள்னாலயோ மனிதர்களோட நடவடிக்கைகள்னாலயோ இந்த பிரபஞ்சத்தோட சக்தியினாலேயோ சில சமயம் புரிஞ்சுக்க முடியும். இறைத்தன்மைய உணர முடியுமே தவிர இறைத்தன்மையை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்ப தெரியாத ஒரு விஷயத்த வந்து இல்லைன்னு மறுக்க கூடாது. அதுவும் ஒரு முரணா இருக்கும். எனக்கு முதல்ல வந்த முரண் அதுதான். அதுக்கப்புறம் தான் இந்த மொழி சார்ந்து ஏன்னா நான் ரொம்ப ஆரம்ப காலத்திலேயே வந்துட்டு நாத்திகவாதியா இருந்த ஆளு. நான் வந்து ஒரு 10th 11th ஸ்டாண்டர்ட்லயே வந்து ஐ வாஸ் an atheist. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திசம் சரியில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆக்னாஸ்டிக்கா இப்ப இருக்கேன். சோ எனக்கு முதல்ல எதிர்ப்பு அது. 2வது எதிர்ப்பு அதுக்கப்புறம் மொழியை பத்தி இவர் இப்படி பேசியிருக்காரு, மொழியை இவ்வளவு படிச்சு பேசுறாரு, மொழியை வந்து வெறும் ஒரு கருவியா மட்டும்தான் பாக்குறாரு. அப்ப அந்த அதெல்லாம் எனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கடுங்கோவம் வந்தது. இவன் இப்படி ஒரு பிம்பத்தை போய் பெருசா கட்டி அமைச்சு நம்மளை நம்ப வச்சாங்களேங்கிற ஒரு கோவம். புரியுது புரியுது. இப்ப இப்ப அதோட தொடர்ச்சியா ஐயா ஈவேராவை பத்தி பேசும்போது வைக்கம் போராட்டத்தை பத்தி பேசுவாங்க இல்லையா? வைக்கத்துல வந்து அங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் நுழைவுக்கு இவர் போராடினார் அப்படின்னா, அப்ப இப்ப தரவுகள் நிறைய வருது. அவர் அங்க அழைக்கப்பட்டார். மற்ற மாநிலத்தில இருந்து தலைவர்கள் போன மாதிரி அன்றைக்கு காங்கிரஸ்ல இருந்து ஒரு காங்கிரஸோட போராட்டம் காங்கிரஸ்க்கு கூப்பிடுறாங்க இவரை. ஆமா, அதுக்காக தான் போனார் அப்படின்றது தெரியுது. எனக்கு இதுல 2 கேள்வி இருக்கு. ஒண்ணு, தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கு, பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு. இது வரைக்கும் நான் எங்கேயுமே தமிழ்நாட்டுல வந்து ஐயா ஈவேரா வந்து இந்த போராட்டங்கள் எடுத்தாரு அப்படின்ற, இந்த ஆலய நுழைவு போராட்டங்கள் எடுத்தாரு அப்படின்ற ஒரு செய்தி கூட நான் கேள்விப்பட்டது இல்ல. அப்ப அது ஒண்ணு. 2வது, நீங்க தனிப்பட்ட முறையில, அதாவது தமிழ் பார்ப்பனர் அப்படின்ற ஒரு ஒரு ஐடென்டிட்டி, அதுல இருந்து நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இன்னைக்கும் கூட தமிழ்நாட்டுல உள்ள தமிழர் சமய கோவில்கள்ல, அது வைணவ கோயிலா இருக்கட்டும், சைவ கோவில்களா இருக்கட்டும், குறிப்பா அதுல வந்து வழிபாட்டு மொழியா சமஸ்கிருதம் தான் இருக்கு. அப்ப உங்களுக்கு வழிபாட்டு மொழியா தமிழ் இருக்கணுமா, சமஸ்கிருதம் இருக்கணுமா, அல்லது தமிழும் சமஸ்கிருதமும் இருக்கணுமா? ஒண்ணு வந்து தமிழ்நாட்டு கோவில்கள்ல தமிழ்ல தான் வழிபாடு நடக்கணும். வேணும்னா சமஸ்கிருதத்துல இருக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கலாமே தவிர பிரைமரியா முதன்மை மொழியா இறைமொழியா தமிழ் மொழி தான் இருக்கணும். ஏன்னா நிஜமாவே தமிழ் வந்து இறைவனின் மொழி, அதனால தமிழ் மொழி இருக்கணும். அது வந்து நான் வெறும் நம்ம இனத்துக்குன்னு மட்டும் சொன்னேன், எல்லா இனத்துக்கும் அப்படிதான் இருக்கணும். மலையாள இன மக்களுக்கு அவங்க கோயில்ல மலையாளத்துலதான் நீங்க வழிபடணும். நீங்க போய் சம்பந்தமே இல்லாம சமஸ்கிருதத்துல வழிபடுறது சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. கன்னடர்களும் கன்னடத்துலதான் வழிபடணும், தெலுங்கர்களும் தெலுங்குலதான் வழிபடணும். அவங்க தாய்மொழியில உங்க இறைவனை நீங்க வேண்டும் போதுதான் அது ஒரு 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 உன்னதம் இருக்கும், அதுல ஒரு கனெக்ட் இருக்கும். நீங்க அப்படி இல்லாம நீங்க வந்து வேற ஒரு மொழியில வழிபடுறது வந்துட்டு ஆக்சுவலா மந்திரங்கள் எந்த மொழியில வேணா சொல்லட்டும். இப்ப கை கூப்பி மக்கள் நின்று வணங்கும் போது அவங்க தாய்மொழியில தான் அவங்க வணங்குறாங்க. அது வந்து உள்ளுக்குள்ள வேண்டது அவங்க தாய்மொழியில தான் வேண்டுறாங்க. ஆனா அந்த வெளியில ஒழிக்கிற மந்திரமும் தாய்மொழியிலேயே இருந்ததுன்னா இன்னும் சிறப்பா இருக்குங்கிறது தான் நம்ம கருத்து. யாரும் போய் சமஸ்கிருதத்திலேயே வந்துட்டு வேணுங்கிறத கண்ண மூடி வேண்டிக்கிறது இல்லை. அதனால அவங்க தாய்மொழி தான் வேண்டுறாங்க. அதனால தமிழ்ல உறுதியா கோவில்கள்ல சமஸ்கிருதம் இல்லாம
அந்த நெகட்டிவ் கானடேஷன்ல கூட சொல்ல, நான் மறுபடியும் சொல்றேன். தமிழ்நாட்டுல இருக்கிற கோவில்கள்ல தவறாம தமிழ்ல தான் மந்திரங்கள் ஓதப்படணும், வேதங்கள் ஓதப்படணும். தமிழ்ல தான் வந்துட்டு குடமுழுக்கு நடத்தணும். தமிழ்ல தான் வழிபாட்டு மொழியா தமிழ் மட்டும்தான் இருக்கணும். அனைத்து குடிய அர்ச்சகராகிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அன்னை தமிழில் அர்ச்சனை நடத்துவதும் அவ்வளவு முக்கியமானது. ரெண்டையும் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. இங்க வந்து ஒரு ஆலய நினைவு கூட நடத்துனது இல்லை. ஆனா அந்த ஆலய நினைவு கூட அவர் ஏன் நடத்தினார்னா, நான் நான் எப்படி பாக்குறேன்னா, அவருக்கு வந்து அவரோட கோர் டிஎன்ஏல இந்த மக்களை கொண்டு போய் கோயிலுக்கு கூட்டிட்டு போகணுங்கிற எண்ணம் எல்லாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அவர் காங்கிரஸ்ல இருக்கும்போது பணிக்கப்படுறாரு. ஏதோ ஒரு விதத்துல அவரோட பாசஸ் இல்லாத அவரோட தலைமை வந்து சொல்லுது, நீங்க போய் அந்த 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 ஆலய நுழைவை செய்யுங்க, இல்ல அந்த போராட்டத்துல பங்கெடுத்துக்கங்க, வலிமை சேருங்க. அங்க இருக்கிற கேரளால இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் வந்து சிறைப்படப்படுத்தப்படுறாங்க. அப்போ பணிக்கப்படுறாரு, போறாரு. ஆனா தானே ஒரு இயக்கம் நடத்தி தான் வழிகாட்டியா வந்து நிக்கும் போது அவரோட நிலைப்பாடுகள் எல்லாமே வந்து அவர் சார்ந்துதான் இருக்கே தவிர மக்கள் நலன் சார்ந்தோ இல்ல சமூக நீதி சார்ந்து இருக்கா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அவர் வந்து இப்ப மொழிக்கு ஆதரவா நிற்பாரு, சில சமயம் மொழிக்கு எதிராக நிற்பாரு. அவருக்கு வந்து மொழி மேல இருக்கிற பற்றம்லாம் கிடையாது. அப்ப இருக்கிற புறச்சூழல் அவர் இந்த கட்சியை வெறுப்பேற்றணும்னு நினைச்சிருப்பாரு, இல்ல வேற ஏதோ ஒண்ணு. அவரோட அவரோட தனிப்பட்ட நிலைப்பாடுகள் தான் வந்துட்டு அவரோட அவரோட தனிப்பட்ட லாப நட்ட கணக்கு தான் வந்துட்டு அவரோட தனிப்பட்ட லாப நட்ட கணக்கு தான் வந்துட்டு அவரோட நிலைப்பாடுகளுக்கு காரணமா இருக்கே தவிர மக்களோட நலமோ பொது நலமோ காரணமா இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. நல்லது. நீங்க சொல்ற மாதிரிதான். அதாவது அதிகமா வந்து ஐயா ஈவேராவை பத்தி படிக்க நம்மளுக்கு தெரிய வர்றது என்னன்னா, அந்த சூழல்ல அவருக்கு தனிப்பட்ட முறையில அவருக்கு எது தேவையோ, அவருக்கு எது வந்து அவசியமோ அந்த நிலைப்பாடை எடுத்து தான் செயல்பட்டு இருக்காரு அப்படின்றது நம்மள அவர் அதிகமா படிக்கிற போது நம்மளுக்கு தெரிய வருது. சரி. இப்ப அதோட நீட்சியா இன்னைக்கு திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டை ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி பண்ணியிருக்காங்க. மாத்தி மாத்தி திமுக, அதிமுக, திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணுது. இப்ப நம்ம இளைஞர்கள் நம்ம கண்கூட பாக்குறோம். என்ன நிலைமையில தமிழ்நாடு இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இப்ப திராவிட கட்சிகளை ஆதரிக்கக்கூடியவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வட இந்தியால உள்ள மாநிலங்களை காட்டி அங்க பாருங்க அந்த மாநிலங்களை விட நம்ம முன்னேறி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து நம்ம எளிமையா அத உடைச்சிடலாம். ஏன்னா வந்து எந்த ஒரு காலத்திலயும் வட மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்னேறி தான் இருக்கு அப்படின்றது தெரியும். அது இந்த திராவிடர்கள் ஆட்சிக்கு கீழே தான் இப்படி ஆச்சு அப்படின்னு இல்ல. அப்ப நம்ம வந்து அந்த ஒரு அந்த நரேட்டிவ் வந்து விட்டுட்டு உங்களோட பார்வையில ரொம்ப முக்கியமா தமிழர்களுக்கு திராவிடர்கள் செய்த துரோகம் அல்லது வந்து ஒரு அவங்களோட ஆட்சி காலத்துல நடந்த கேடுகள் அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க? பெரிய கேடு எதுன்னா, அவங்க செய்யறது ஒரு விதத்துல ஒரு இன அழிப்பு தான். அவங்க மொழியை சிதைச்சு தமிழங்கிற உணர்வை சிதைக்கிறாங்க, அந்த இன அழிப்பை செய்யறாங்க. அதை வந்துட்டு நிஜமாவே பிசிக்கலா இனத்தை அழிக்கவும் செஞ்சிருக்காங்க. அது எப்படி அவங்க வந்து தேவ் ஆபரேட்டட் ஆன் போத் லெவல்ஸ். குவான்டிடேட்டிவாவும் இன அழிப்பை செய்யறாங்க, குவாலிட்டேட்டிவாவும் இன அழிப்பை செஞ்சிருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். இன்ட்ரின்சிக்காவும் இன அழிப்பை செய்யறாங்க, எக்ஸ்ட்ரின்சிக்காவும் இன அழிப்பை செய்யறாங்கன்னு தான் புரிஞ்சுக்கணும். அதுவே வந்துட்டு அவங்க வந்து செரி பிக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த டேட்டா வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கோ அந்த டேட்டாவை காணிச்சு சொல்றாங்க, பாருங்க தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு. ஆனா ரியாலிட்டியில அது கிடையாது. ஜிடிபி க்ரோத் எடுத்துப்போமே, இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ஜிடிபி க்ரோத் இருக்கிறது வந்து மகாராஷ்டிரா தான். மகாராஷ்டிராவும் அவங்க வட மாநிலம் தான் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு வடக்குலதான் இருக்கு, டெக்னிக்கலா அது வட மாநிலம் தான். அவங்க ஜிடிபி க்ரோத் ரொம்ப அவங்கதான் நம்பர் 1ல இருக்காங்க. 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கும். 3வது இடத்துல யார் இருக்காங்க தெரியுமா? உத்தரப்பிரதேஷ். நம்மளும் உத்தரப்பிரதேசம் ஆல்மோஸ்ட் அந்த சேம் லெவல்ல இருக்கும். நம்ம கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணி உத்தரப்பிரதேஷ் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நம்மள ஓவர்டேக் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. இது ஜிடிபி க்ரோத்ல. சாதிய சார்ந்த வன்முறைகள் வட இந்தியாவை விட தென்னிந்தியால அதிகமா நடக்குது. அதுவும் தமிழ்நாட்டுல மிக அதிகமா நடக்குது. சாதிய சார்ந்த அங்க வட இந்தியால மதம் சார்ந்த சிக்கல்கள் இருக்குமே தவிர சாதி சார்ந்து குறைவு. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க சாதி சார்ந்து நடக்கிற வன்கொடுமைகள், கொலைகள் இதெல்லாம் மிக மிக அதிகம். சரி, கல்வி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளை விட கேரளா சிறப்பா இருக்கு கல்வியில. உங்க உடனே கிராஸ் என்ரால்மெண்ட் ரேஷியோ தூக்கிட்டு வருவாங்க. அதுல கூட கிராஸ் என்ரால்மெண்ட் ரேஷியோல கூட தமிழ்நாடு நம்பர் 1 கிடையாது. சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வந்து செரி பிக் பண்ணி எந்த டேட்டா அவங்களுக்கு சாதகமா இருக்கோ அதை மட்டும் சொல்றாங்க. ரியாலிட்டி என்னன்னா ரியாலிட்டி அது இல்லை. இயல்புல
தமிழ்நாடுக்கு, தமிழ் மக்களுக்கு 50,000 வருஷம் மூத்த ஒரு இனத்துக்கு இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமை, இந்த வளர்ச்சி எல்லாம் ரொம்ப ரொம்ப சொற்பம். ஒண்ணுமே இல்ல. ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா நம்மளோட எண்ணிக்கையிலயும் சின்னது, பொருளாதாரத்திலயும் நம்மளோட ஒரு சின்ன நாடுதான். ஆனா ஸ்ரீலங்காவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளோட தமிழ்நாட்டை விட சிறப்பா இருக்கும். அங்க பொருளாதாரம் பாதிச்சிருக்கலாம், ஆனா அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாதான் இருக்கு. சோ அவங்க அப்படி கட்டுறதே வந்து ஒரு மித்து தான் நினைக்கிறேன். அதுவே ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பிம்பம் மட்டும்தான். இருக்கிறதுலே மிகப்பெரிய அநீதி எதுன்னா இன உணர்வை அழிச்சது. கிட்டத்தட்ட ஒரு ஒரு மறைமுக இனப்படுகொலை தான் செய்யறாங்க இப்ப இருக்கிற திராவிட கட்சிகள். அதாவது டைரக்டா நேரா இனப்படுகொலைக்கும் காரணமா இருந்திருக்காங்க. அது போக இப்ப இருக்கிற தமிழர்களுக்கு இன உணர்வு இல்லாம, தமிழ் மொழி சரியா தெரியாம, அப்படி தமிழர்களுக்கான அந்த இன உணர்வை கொள்ற அந்த ஒரு இனப்படுகொலையும் பேரலா செய்யறாங்க. ஸோ இனத்தை அழிக்கிற வேலைய மிக சரியா செய்யறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். வந்து இன அழிப்பு தான் நடக்குதுங்கிறத கூட புரிஞ்சுக்காம இருக்கோம். ஸோ நம்ம நம்ம வந்து விழிச்சிக்க மாட்டேங்கிறோம், அவ்வளவுதான். நமக்கு வந்து சரியான ஒரு அவேர்னஸ் வரவே மாட்டேங்குது. நமக்கு என்ன நடக்குது, நம்மளை சுத்தி அரசியல் என்ன நடக்குது, நம்ம அரசாங்கம் நம்ம கிட்ட என்ன சொல்லுது. நான் பாக்குறது அவங்க செய்யற இந்த தமிழ் மொழி, தமிழ் இனத்துக்கு அவங்க செய்யற பாதகம் இருக்கு இல்லையா, அதுதான் இருக்கிறது மிகப்பெரிய தீங்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப என்னோட அடுத்த கேள்வி, நான் இந்த அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சப்ப வந்து இந்த தேசிய கட்சிகளா இருக்கட்டும், மாநில கட்சிகளா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு தேடல்ல இருப்போம் இல்லையா. அப்ப வந்து அண்ணன் சீமான் வந்து பல மேடைகள்ல சொல்லுவாரு, காங்கிரஸ் தமிழ் இனத்தோட எதிரி, பாஜக மனித குலத்தோட எதிரி அப்படின்னு சொல்லுவாரு. அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்ப காங்கிரஸ் வந்து தமிழ் இனத்தோட எதிரி அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுல அவங்க மொழிப்போரா இருக்கட்டும், உரிமை பறிப்பு, தமிழ்நாட்டுல கல்வி உரிமை பறிச்சதா இருக்கட்டும், காவிரி நதிநீர் பங்கீடு சிக்கல்கள் ஆகட்டும், இதுல எல்லாம் அவங்களோட நிலைப்பாடு. ஈழத்துல அவங்க நடத்தின துரோகம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதனால அவங்க தமிழ் இனத்தோட எதிரி அப்படின்னா அண்ணன் சீமான் சொன்னாங்க. பாஜக வந்து மனித குலத்துக்கே எதிரி அப்படின்றதுக்கு ஒரு காரணம் போதும், அது வந்து சனாதன கொள்கை, அந்த சாதிய படிநிலை, இதெல்லாம் வச்சிட்டு இருக்க ஒரு காரணம் போது அவங்க மனித குலத்தோட எதிரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூற்றை நீங்க கேட்கும் போது இது உங்களை எந்த அளவுக்கு வந்து அரசியல் தெளிவுக்கு எடுத்துட்டு போச்சு, இது மூலமா நீங்க கத்துக்கிட்டது என்ன? அத நான் வந்துட்டு இன்னும் எளிமையா வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணனோட இன்னொரு பிரஸ் மீட்ல அதை அவர் விளக்கி சொல்லியிருப்பாரு. இப்போ அவங்க வந்து இப்ப காங்கிரஸோ இல்ல இந்த பிஜேபியோ, இந்த ஒண்ணு வந்து மைல்டு ஹிந்துத்துவா, இன்னொன்னு வந்து ஹார்ட்கோர் ஹிந்துத்துவா. ஹிந்துத்துவா என்ன சொல்லணும்னா அது அவன் விதி, அவ்வளவுதான்ப்பா, கடந்து போங்க, அது அவனுக்கு நடக்கணும்னு இருக்க, அது அவன் விதின்னு சொல்லும். அவன் வாங்கி வந்த வரான்னு சொல்லும். அது நம்மளால இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. அவனுக்கு அது இப்ப ஒருத்தருக்கு தீண்டாமையோ இல்ல ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு 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 படிநிலையில அவரு ஒரு வளர்ச்சி தடுக்கப்படுதுன்னா அது அவர் பிறந்து அவர் வாங்கி வந்த வரம்னு சொல்லும். அதுதான் வந்து சிக்கலை. ஏன்னா நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிகள் மெய்வருத்த கூலி வரும்னு நம்ம சொல்றோம். இறைவனாலே முடியலன்னா நீ முயற்சி செய், உன்னோட ஆன்ம சக்திக்கு உன்னோட ஆன்ம பலத்துக்கு இந்த பிரபஞ்சம் அதுக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு திருப்பி கொடுக்கும்னு நம்புறோம். சோ அதுதான் வந்து அந்த அடிப்படையிலேயே மாற்று. பிற மனிதர்கள் மேல அந்த கரிசனம் இருக்கு இல்லையா, அந்த கரிசனம் வந்து மிஸ் ஆகிறதா வந்துட்டு அந்த அதனாலதான் மனித குலத்துக்கே அவங்க அந்த தாட் ப்ராசஸ், அந்த ஹிந்துத்துவா ஐடியாலஜி இல்ல அவங்க யோசிக்கிற ஒரு அவங்க யோசிக்கிற அந்த வர்ணாசிர சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த மனித குலத்துக்கே எதிராக இருக்குங்கிறது தான் கருத்து. இப்ப இறுதியான கேள்வி, அதாவது தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் தான் எதிர்காலம், அதை நோக்கி தமிழ்நாட்டு இளைஞர்கள் வரணும், அதுக்கு அவங்க ஆதரவு தரணும், அதோட கரங்களை வலுப்படுத்தணும். அதுவும் குறிப்பா தேர்தல் களத்துல நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து போகும்போது நாம் தமிழர் கட்சிக்கு அவங்க ஆதரவு தரணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கிறதா நான் உணர்றேன். நீங்க இளைஞர்களுக்கு, குறிப்பா வந்து தமிழ் பார்ப்பன இளைஞர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னவா இருக்கும்? நான் வந்து தமிழ் பார்ப்பனர்களுக்குன்னு மட்டும் இல்லாம பொதுவாவே சொல்றேன், எல்லா தமிழர்களும் முதல்ல நாம தமிழன் அப்படிங்கறது ரியலைஸ் பண்ணணும். We are Tamils.
நம்ம இனம் தான் நம்ம அடையாளம். அதை ரெக்கக்னைஸ் பண்ணோம். அது தமிழ் பார்ப்பனர்களுக்கு பொருந்தும். அது இளைஞர்கள், நீங்க என்ன வயசா வேணா இருங்க, நீங்க 60 வயசு மூதாட்டியா இருந்தாலும் நீங்க ஒரு தமிழச்சி, நீங்க ஒரு தமிழன். இத உணரணும். ரெண்டாவது, நாம அடிமையா இருக்கோம் அப்படிங்கறதையும் நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும். நம்ம இனத்தை நம்ம ஆளல, நமக்குன்னு ஒரு நாடு கிடையாது இந்த பூமியில. தமிழர் வாழாத நாடு இல்ல, ஆனா தமிழருக்குன்னு ஒரு நாடு இல்ல. சோ நம்ம அடிமையா இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இது ரெண்டாவது. மூணாவது, மிக எளிமையா தமிழ் தேசியம் என்ன சொல்ல வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இனத்துக்கு நாடடைகிற கோட்பாடு தமிழ் தேசியம். அந்த இனத்துக்கு நாடடைகிற அந்த பயணத்துல அது உடனே நடக்காது. அது ஒரு நீண்ட கால பயணம். அது வரைக்கும் தமிழ்நாடுங்கிற இந்த மாநிலத்தை ஒரு நாடா கருதி அதுக்கான அரசியலை செய்ய போறோம். அது போக இந்தியாவோட வெளியுறவு கொள்கையை மாற்றி இந்தியா தமிழ் ஈழத்துக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாடுக்கு அங்க ஒரு வாக்கெடுப்பு வச்சு அங்க தமிழ்நாட்டுக்கு அங்க தமிழ் ஈழங்கிற ஒரு நாடு உருவாகணும். தமிழர்களுக்கு இந்த பூமி பத்தின ஒரு நாடு இருக்கு. சோ இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப எளிமையா நமக்கு தமிழ் தேசியம் தான் சரியான அரசியல், தமிழ் தேசியம் தான் தீர்வுங்கிறது புரிஞ்சிடும். இப்ப நீங்க நினைக்கலாம், நீங்க எல்லாம் நமக்கு எதுக்குப்பா இந்த பிரச்சனை, நமக்கு எதுக்கு நம்ம இந்த நாடு, இந்த இனம், அந்த பேச்செல்லாம் நமக்கு எதுக்கு? இது வரலாற்று பெரும்பணி. இதுல இருந்து ஒரு தமிழரும் விலகி போக முடியாது. நீங்க தமிழ் பார்ப்பனரா இருந்தாலும் விலக முடியாது, நீங்க தமிழ் கோணரா இருந்தாலும் விலக முடியாது, நீங்க தமிழ் ஆசாரியா இருந்தாலும் விலக முடியாது. நீங்க தமிழரா இருந்தீங்கன்னா இந்த வரலாற்று பெரும்பணியில எவ்வளவு சீக்கிரம் இந்த வரலாற்று பெருமணியை புரிஞ்சுக்கிட்டே சீமான் அண்ணன் கருத்தை, தமிழ் தேசியத்தோட கருத்தை, அந்த கருத்தியலுக்கான ஸ்ட்ரென்த்தை இன்னும் அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம டார்கெட்டை நோக்கி, நம்ம இலக்கை நோக்கி நம்மளால எளிமையா சென்று சேர முடியும். சோ இந்த வரலாற்று பணியில இருந்து யாராலையும் விலகி போக முடியாது. என்னாலையும் முடியாது, சீமான் அண்ணனாலையும் முடியாது, பார்த்துட்டு இருக்கிற நாராயணன் அண்ணாவாலையும் முடியாது, இந்த காணொலியை பார்க்க போற மிச்ச தமிழர்களாலேயும் இந்த வரலாற்று பணியில இருந்து விலகி போக முடியாது. புரியுது. ரொம்ப தெளிவா சுருக்கமா சொன்னீங்க. இறுதியா நான் இதை சொல்லி இந்த நேர்காணல் முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, உங்கள்கிட்ட நேர்காணல் எடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தப்ப எனக்கு மயிலாப்பூர் தொகுதியில உள்ள சிக்கல், அதுக்கு நீங்க என்ன தீர்வு கொடுக்க போறீங்க அப்படின்றத விட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சித்தாந்த ரீதியா, அதாவது கோட்பாடுகளை, கொள்கைகளை உள்வாங்கி, அதுவும் குறிப்பா தமிழ் தேசியத்துக்கு வரப்போற இளைஞர்களுக்கு அது ரொம்ப முக்கியம். அப்படி உள்வாங்கி வரக்கூடிய இளைஞர்கள் வேட்பாளர்களா ஆகும்போது அவங்க நல்லதுதான் பண்ணுவாங்க. அது தப்பா வேற வழியா போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நம்மளுக்கு எது தேவை அப்படின்னா, கொள்கை ரீதியா தமிழ் தேசியத்தை உள்வாங்கி அவங்க அந்த பாதையில போறாங்களா அப்படின்றதா. அதனாலதான் அது சம்பந்தமான கேள்விகளை மட்டும் முன் வச்சேன். எனக்கு ஒரு நம்ம ஒரு நிலைப்பாடு எடுப்போம். இப்ப நம்ம அரசியல்ல நம்ம மக்களுக்கான தேவையோ அது நிறைவு செய்யற தேவையோ, அப்போ நம்ம மக்களுக்கான ஒரு தேவையை அது எப்படி நிறைவு செய்யணும்னு இருக்கு இல்லையா? அந்த நிறைவு செய்யறதுக்கான வழிமுறைகளை நம்ம கொள்கைகள் தான் சொல்லிக் கொடுப்போம், நம்ம கோட்பாடுகள் தான் சொல்லிக் கொடுக்கும், நம்ம சித்தாந்தம் தான் சொல்லிக் கொடுப்போம். இப்போ ஒரு புரிதலுக்கா சொல்றேன், ஒரு ஆணவ படுகொலை ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கோமே. சாதிய ஆணவ படுகொலை நடக்குதுன்னா அது திராவிட சித்தாந்தம் ஒரு விதமா அணுகும், இந்துத்துவ சித்தாந்தம் அது ஒரு விதமா அணுகும், தமிழ் தேசிய சித்தாந்தம் ஒரு விதமா அது அணுகும். ஒவ்வொன்றும் சொல்ற தீர்வு வேற வேற மாதிரி. இப்ப கோயில் உள்ளணைவுன்னு வைங்களேன், இந்த சித்தாந்தங்கள் வேற வேற மாதிரி அணுகும். அப்போ நம்ம சித்தாந்தத்துல தெளிவா இருக்கணும். தமிழ் தேசியம் என்ன சொல்ல வருது, நம்ம ஐடியாலஜியில கிளாரிட்டியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில உங்கள்ட்ட அது சம்பந்தமான கேள்விகள் மட்டும்தான் முன்வைக்கணும்னு இருந்தேன். அதுக்கு தெளிவான பதில். ரொம்ப ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கும் சரி, குறிப்பா நாம் தமிழர் கட்சிக்கும் சரி, ஒரு சரியான ஒரு தேர்வு, தலைமை, அங்க உள்ள மற்ற தோழர்கள் எல்லாருமே ஒரு சரியான தேர்வு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களோட வெற்றிகளுக்கும் நாம் தமிழர் கட்சியில உங்களோட வளர்ச்சி, உங்களோட இந்த பணி நல்லா சிறக்கிறதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வேற சில செய்திகளை பேசுவோம். வாய்ப்பு சகோதரர் நாராயணன் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு பேசுறதுக்கும் என்னுடைய சிந்தனைகளை, என் கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு தளமா நீங்க அமையறீங்க. அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம அடிக்கடி சந்திப்போம். வில் ஷேர் ஐடியாஸ். நன்றி. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். நன்றி.